நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8 தொட்டதெல்லாம் ஹிட்டு. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில கேட்கவிருப்பது இன்று செப்டம்பர் 5 நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள். அவர் அடிப்படையாக ஒரு ஆசிரியர். அவரை சிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரோட பிறந்த நாள் நம்ம இந்தியாவில் ஆசிரியர்கள் தினமா ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் அவங்களோட மனதில் நின்ற ஆசிரியர்களை யாரு, அவங்க அவங்களோட ஆளுமையில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையும் மனதில் ஒரு மலரும் நினைவுகளை இந்த ஆசிரியர் தினத்தில் நம்மளோட பகிர்ந்து வந்திருக்காங்க. முதலாவதாக ஒரு மாணவர் வந்திருக்காரு. வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் சியா பிரகதீஷ். நான் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பிஃபார்ம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். என்னை வழி நடத்தியது ஆசிரியராக நான் யாரை சொல்லுவேன்னா, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு தமிழையா ஒரு பேர் உதயகுமார். அவர் தான் என்னுடைய இந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல இந்த எஃப்எம் பேசுறதுக்கான தைரியத்தை கொடுத்தது அவரை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் இங்கே மெயினாக சொல்கிறேன்னா, அவர் நான் யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியாது. யார் எல்லாத்தையுமே ஒருமையில் பேசுறது, இல்லை வாப்போன்னு பேசுறது, இதனாலேயே மற்ற அங்கே இருக்கிறக்கூடிய ஆசிரியர்கள் என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க. இவனுக்கு திமிரு, இவனுக்கு ரொம்ப ஓவரான கொழுப்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த தமிழையா நீ இப்படி பேசுறது தப்புன்னு எந்த அளவுக்கு ஒரு பையனை அவனை பேசி மாற்ற முடியும்னா அது அவரால் முடியுங்கிறது என்னோட ஆத்மார்த்தமான நம்பிக்கை. அந்த மாதிரி என்னை பேசி மாற்றான் சார். அது மட்டும் அவர் பண்ணல, தன்னுடைய ஒவ்வொரு பாடம் எடுக்கும் போதும் சரி, ஒரு மனப்பாட பாடம் எடுக்கிறதா சரி, ஒரு திருக்குறளை எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த திருக்குறளோட அவர் பொருள் சொல்றது வரைக்கும் அந்த பொருளோட சேர்ந்து ஒரு கதை சொல்லுவார். வாழ்வியலோட தொடர்படுத்தி ஒரு கதையை சொல்லுவார். அந்த கதை ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்தோட சேர்ந்து சொல்லும் போது அந்த ஒவ்வொரு அனுபவமும் என்னோட மூளையில பதியும் போது அது முக்கியமான இடங்களை அதை எனக்கு பிரயோகிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பெண்களிடம் எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும், எவ்வளவு லிமிட் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம். ஒரு பெண்ணுன்னா நம்ம எப்படி பார்க்கணுங்கிற முக்கியமான ஒரு பார்வையை கொடுத்தாரு. இது என்னை வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் 10th 9th படிக்கும்போது நான் வெளியில எங்கேயுமே சுத்த மாட்டேன், ஒரு மாதிரி அடைஞ்சே தான் இருப்பேன். இந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் நான் கிளாஸுக்கே செமினார் எல்லாம் போய் எடுத்திருக்கேன். அதுக்கு காரணமே அவர் தான். அவரை மாதிரி நான் கிளாஸ் எடுக்கணும், அவரை மாதிரி நான் நல்லா ஓப்பனாக பேசணுங்கிறதுக்கான அத்தனை தைரியத்தையும் கொடுத்துரு அவர் தான். இப்போ வரைக்குமே அந்த தைரியத்தோடு தான் நான் இப்போ வந்துட்டு இருக்கேன். இப்போ ஐயா இந்த எஃப்எம் ரேடியோ கேட்டார்னா, ஐயா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களால் தான் நான் இவ்வளோ தூரமாக நான் வந்துட்டு இருக்கேன், இன்னமும் போராட்டிட்டு இருக்கேன். நன்றி. நேயர்களே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரகதேஷ் அவருடைய ஆசிரியரோட நினைவுகளை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாரு. பெரும்பாலும் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு, அதோட இம்பேக்ட், அதோட பயன் என்னன்னா மதிப்பெண் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனை ஒரு முழு மனிதனா இந்த சமூகத்துக்கு மடைமாற்றம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலை செய்யக்கூடியவங்க ஆசிரியர் தான். அந்த வகையில் பிரகதீஷோட மனதில் நின்ற ஆசிரியர் அவரோட தமிழையா பகிர்ந்துட்டாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தமிழையாவோட நினைவுகளை ரொம்ப அருமையா பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நம்மிடையே வலம் வந்து கொண்டிருப்பது ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் இனிமையா பகிர்ந்துட்டாரு பிரகதீஷ். அடுத்ததாக ஒரு மாணவி நம்மளே வந்திருக்காங்க. என் பேர் பிருந்தா. நான் ஃபைனல் இயர் பிஃபார்ம் படிக்கிறேன். என்னோடய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவை தாண்டி எனக்கு நான் என்னோடய மதர் மாடலில் இருக்கிறது யாருன்னா எங்கள் சோஷியல் மிஸ் தான். அவங்க பேர் தீபா. அவங்க என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தினாங்கன்னா, ஒரு ஸ்டடீஸை தாண்டி எப்படி ஒரு பொண்ணால் இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் கொடுத்தது எங்கள் மேம் தான். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் யாருக்குமே இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா ஒரு செல்ஃபிஷான வேர்ல்டை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது யாருன்னா எங்கள் மேம் தீபா மேம் தான். எப்பவுமே என்னை தாண்டி இப்போ வெளியே மீட் பண்ணால் மேமை பார்க்கணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போ என்ன சொன்னாலும் யாராவது பார்த்தோன்னா விஷ் பண்ணு, கையெடுத்து கும்பிடு, விஷ் பண்ணுறது எதுக்காகனா ஒருத்தவங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அவங்க நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம எப்பவுமே விஷ் பண்ணுறது. அதை சொல்லி கொடுத்து எனக்கு மட்டும் இல்லைப்பா, நீங்கள் யாரை பார்த்தா எந்த ஸ்டாஃபு உங்கள் பெரியவங்க யார் பார்த்தாலுமே
ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிஸ்டேக்கை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு மைன தைரியம் வேணும். நம்ம தப்பு பண்ணோம், தப்பு வந்து இது தப்பு கிடையாது, இது சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு மைண்ட் வேணுங்கிறத சொல்லி கொடுத்தது எங்கள் மேம் தான். பட் வந்து இப்போ என்னை தாண்டி என்னை பார்க்கறத விட எங்கள் அம்மாட்ட வந்து பாப்பா என்ன பண்ணுறா, பிருந்தா என்ன பண்ணுறா, அவள் வந்து இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கா அப்படின்றது வந்து இன்னமும் வந்து ஸ்கூல் விட்டு நான் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து என்ன பண்ணுறா ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இவங்க லாஸ்ட் இயர் வந்து ஜாண்டிஸ்னால இறந்துட்டாங்க. அதனால எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவங்கள பற்றி அவங்க இல்லைனாலுமே அவங்களோட லைஃப்பில் வந்து எனக்கு எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். அதை வந்து நான் எப்பவுமே வந்து இப்போ ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றப்ப எங்கள் மேம் தான் நினச்சி பார்த்துப்பேன். இவங்க எப்பயுமே வந்து அவங்க கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க. அந்த சிரிப்பில் வந்து நம்ம எவ்வளோ வந்து இப்போ ஒரு சேட்னஸாக இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஆக்கிற ஒரு ஃபேஸ் தான் அவங்க. எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை பர்சனல் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு எங்ககிட்ட பேசுகிறப்ப அது எதுவுமே இல்லாத மாதிரி வெளிக்காட்டிப்பாங்க. அதனால் வந்து எங்கள் மேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஷி ஹாஸ் பீன் அ செகண்ட் மதர் டு மீ. அதனால் வந்து அம்மாவை தாண்டி எனக்கு வந்து பொண்ணு இப்படிதான் இருக்கணும், பசங்கிட்ட பேசுகிறப்ப ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொன்னது வந்து எங்கள் மேம் தான். அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் அடிச்சே ஆகணும். இப்போ இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து மேம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து எங்கள் மனசில் எப்பவுமே இருப்பீங்க. தேங்க்யூ. ஓகேவா, ரொம்ப நன்றி மேடம். தீபா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாணவியோட ஆளுமையில் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவங்க எந்தளவும் அவங்கள நினச்சிட்டு, அவங்க இல்லைனாலும் அவங்கள நினச்சிட்டு அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சு அதை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் மாணவர்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அப்படிம்பாங்க. அது வந்து ஆசிரியர்களுக்கு தான் அது பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியர் தன் வாழ்நாளில் எண்ணற்ற மாணவர்களை சந்திப்பாங்க. அதில் வந்து பல மாணவரோட மனசில் ஆசிரியர் இல்லாமல் போயிடலாம், மரணம் அடைஞ்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வியலில் அவங்களோட எண்ணம் சொல் செயலில் கலந்து வெளிப்படுறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பணி. அந்த ஆசிரியர் பணியை தான் சிறப்பிக்கும் வகையில் நம்ம இன்னைக்கு ஆசிரியர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக நம்மளோட பேசுறதுக்கு ஒரு மாணவி வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர்? ஜீவிதா ஃப்ரம் ஃபைனல் இயர் பிஃபார்ம். பிடிச்ச ஆசிரியர்னா யாரு, எதனால் அவங்களுக்கு பிடிக்கும்? என் வாழ்வில் சிறந்த ஆசிரியர், மனதில் நின்ற ஆசிரியர்னா டீச்சர்ஸையும் தாண்டி நான் சொல்கிறது வந்து அப்பாவை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து டீச்சர்ஸும் காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி அவங்க சொல்லி தராததை பல இடத்துல பல விஷயம் சொல்லி கொடுத்தது வந்து அப்பா தான். உங்க அப்பா பேருமா? அப்பா பேர் வந்து பாலு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் டிரைவர் தான். எனக்கு டிரைவிங் கொண்டு எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. பெரியவங்களை வந்து எப்படி அணுகணும், அவங்க கிட்ட என்ன மாதிரி பேச்சு முறையில் இருக்கணும், எப்படி மரியாதையாக நடந்துக்கணும், எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தது அவரு தான். டிசிப்ளின் வந்து ஸ்கூல்ல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன கேட்டால் வீட்டில இருந்தே வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் அப்பா மூலியமா தான் எனக்கு கிடைச்சது. பெரியவங்களை பார்த்தா எப்படி வந்து வெல்கம் பண்ணணும், கையெடுத்து கும்பிடணும், வாங்க நல்லா இருக்கீங்களா கேட்கறது, யாருன்னே தெரியாதவங்க கிட்ட கூட நன்றி சொல்லு, சாரி சொல்லு, அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தவர். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற முதற்கொண்டு எல்லாமே கற்றுக் கொடுத்தது வந்து அப்பா தான். டீச்சர்ஸையும் தாண்டி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணதுன்னா அப்பா தான். நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், எப்படி நான் இருக்கேன், என் கேரக்டர் எல்லாமே வந்து அவரால் வந்தது தான். அவரை மாதிரி சிறந்த ஆசிரியர் வந்து வேற யாரும் நான் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாமக்கல் வரீங்க. மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு தந்தையாகவும் இல்லாமல் ஒரு ஆசிரியராகவும் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அருமையாக பதிவு செஞ்சாங்க. இந்த ஆசிரியர் தினத்தில் அவங்க அப்பாவுக்கும் நம்ம ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிமா. இன்று செப்டம்பர் 5 இன்றைய சிறப்பு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நம்ம பிஜிபி மருந்தியல் கல்லூரியுடைய மாணவர்கள் வந்து தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்கள் அவங்களோட நினைவுகளை வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மளோட பேசுறதுக்காக ஒரு மாணவர் வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர்? எஸ் சமீர் மகாதீர், பிஃபார்ம் ஃபைனல் இயர், பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறேன் சார். எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர். இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க? நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் சார். ஓகேப்பா. ஓகே, உங்களோட மனதில் நின்ற ஆசிரியர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதுக்கான காரணம் என்ன? சார் நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தமிழையானு ஒருத்தர் இருந்தார் சார். அவர் பேர் வந்து தங்கப்பா. அவர் வந்து நான் வந்து கிளாஸில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு ரொம்ப எதுவும் சொன்னது கேட்காம, யார் சொல்கிறது எனக்கு கேட்காம இது மாதிரி இருந்துருக்கும்போது அவர் கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னார் சார், சரி தம்பி நீ வந்து இது மாதிரி இருக்க, உனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது, நீ இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இரு, ஆனால் வந்து உன் லைஃப்பில் எது பிடிக்குதோ அதை பண்ணு, ஆனால் வந்து எல்லாரையும் மதிக்கணும், சொல்கிறத கேட்கணும், பெண் உரிமை, சமத்துவம்,
சமூக நீதி இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, யார் யார் என்ன மதிக்கணும், என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொன்னார் சார். அவர் என்ன பாடம் உங்களுக்கு எடுத்தார் தம்பி? தமிழ் தான் சார். தமிழ் ஆசிரியர். அப்போ வந்து 10th முடிச்சு நான் போயிட்டேன் சார். 11ஆம் வகுப்பு வந்து படிக்கும்போது என்னை பார்த்தா சார். திருப்பி வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ என்ன மறுத்துரி அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை எப்படி சார்? இல்லை சார் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ போல் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சார். அப்போ வந்து ஒரு சும்மா யதார்த்தமாக நீ வந்து இப்போ 11ஆம் வகுப்பு படிக்கிற, அதோட மனப்பாட பகுதி ஒன்று தெரியுமா அப்படின்னு சும்மா கேட்டார் சார். நான் அப்போ சொன்னேன் சார் தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன் சார். அப்போ வந்து நான் சொன்னேன், அப்போ வந்து 11ஆம் வகுப்பு மனப்பாட பகுதி வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு அது இப்போ வரையும் ஞாபகம் இருக்குது சார். அது ஏடு தொடங்கி வைத்து என்னாமே மண்ணிலை திட்டி திட்டி விரல்மணி வைத்து இலை துவைத்து திசைகளை சுவரெல்லாம் எழுதுவேன். அது வரையும் இன்ன வரையும் நம்ம ஞாபகம் இருக்குது சார். அப்போ கேட்டேன், ஏன்டா இப்படி மாறிட்டேன்? என்ன சார்? இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் மதிக்கணும் படிக்கணும் அப்படின்னு இல்லை சார், எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மனிதர்களை சக மனிதர்களை மதிக்கணும் கற்றுக்கணும் சார். எதாக இருந்தாலும் வெளிப்படையாக நீ பேசுகிற, ஆனால் உள்ளுக்குள்ள உனக்கு ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சுங்க சார். சமீர் மகாதீர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய தமிழாசிரியர் தங்கப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா அழகான நினைவுகளால் இப்போ நினைவுபடுத்தினார். அவர் ஒழுக்கங்களில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொன்னார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆசிரியர் பற்றி நினைவுகளை பகிர்ந்தது ரொம்ப நன்றி தம்பி. தேங்க்யூ சார். நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8 தொட்டதெல்லாம் ஹிட்டு. நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருப்பது ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பிஜிபி மருந்தியல் கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்களை மலர் நினைவாக நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துட்டு பகிர்ந்துருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு மாணவர் வந்திருக்காங்க. அவர் தங்களுடைய ஆசிரியர் நினைவுகளை வந்து நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. வணக்கம்ப்பா, உங்கள் பேர்? என் பேர் ஸ்ரீ விக்னேஷ். நான் பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் ஃபைனல் இயர் பிஃபார்ம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ மறக்க முடியாத ஒரு ஆசிரியர்னா, நானும் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது விஷ்ணு ஐயான்ற ஒரு சார் தான் சார். விஷ்ணு ஐயா தமிழ் எங்களுக்கு எடுக்க வந்தார் சார். நான் 10th அப்போ தான் ஸ்டார்டிங்கு ஸ்கூலுக்கு போகிறேன். அப்போ வந்து அவர் எங்களுக்கு தமிழ் எடுக்க வந்தார் சார். அப்போ அவர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா, என்னை அவரா கூப்பிட்டுட்டு நீ என்னப்பா டெய்லி கூப்பிடுவாரு. டெய்லி கூப்பிட்டு இந்த மாதிரி படிக்கிறியா, என்ன பண்ற, சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்டிருக்க. டெய்லியுமே கேட்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு இருந்தது. நான் டிராயிங்லாம் நல்லா பண்ணுவேன் 10th. அப்புறம் தமிழ் அவர் என்கிட்ட எப்படி பேசுகிறேன்னா, தமிழ் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்போ 100க்கு 98 அது மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேப்பா. அப்போ அவர் நான் டெய்லி என்னை கூப்பிட்டு கேட்பாரு. நான் அது மாதிரி டிராயிங்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறையா வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு சின்ன சின்ன வெற்றியும் போயிட்டு நான் அவர்கிட்ட டெய்லியுமே சொல்லுவேன், அந்த மாதிரி என்ன இது பண்ணேன் சார், அது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அவர் எதுவுமே சொன்னது கிடையாது. இப்போ நான் டிராயிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா சரிப்பா அப்படின்ட்டு போயிடுவார். அதே மாதிரி 10th வந்துட்டு ஒரு டைம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார். அப்போ அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போயிட்டு சொன்னேன். நான் வீட்டில் கூட சொல்லலை, நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் அந்த மாதிரி சார், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எதுவுமே சொன்னதே கிடையாது. சரிப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். இப்படியே டெய்லியும் நடந்துட்டு இருக்கோம். நான் ஒரு நாள் போய் கேட்டேன், சார் இப்படி நான் இவ்வளோ பண்ணுறேன், இது இவ்வளோ சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு நாள் கூட இப்படி ஒரு மோட்டிவேட் பண்ணது கிடையாது, ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், தம்பி இப்போ நான் உன்னை மோட்டிவேட் பண்ணேன்னா நீ வந்துட்டு நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிருவ. அதனால வந்துட்டு நீ எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே நீ நார்மல் தான், நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நீ என்னைக்குமே நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அது இன்ன வரைக்கும் எனக்கு மண்டையில் இருந்துட்டு ஓடிட்டே இருக்கு. தான் பெரிய ஆளுன்னு என்றைக்குமே நீ நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேப்பா, சிறப்பாக உங்களுடைய தமிழ் ஐயா விஷ்ணு ஐயாவை பற்றி பகிர்ந்துட்டீங்க. இன்றைய அந்த ஆசிரியர் தினத்தில் விஷ்ணு ஐயாவுக்கு நம்ம உங்களோட சார்பாக ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்களோட ஆசிரியர் பற்றிய மலரும் நினைவுகளை பகிர்ந்துருக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நேர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருப்பது ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியருடைய மலர் நினைவுகளை நம்ம நிகழ்ச்சிகளை பகிர்ந்துட்டு வராங்க. அடுத்ததாக ஒரு மாணவர் வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்கள் பேர்? நான் எஸ் வசந்த்குமார், பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் ஃபைனல் இயர் பிஃபார்ம் படிக்கிறேன் சார். சரிப்பா, எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நான் திருப்பத்தூர்லேருந்து. ஹாஸ்டலில் படிக்கிறீங்களா? ஓகே, சிறப்பு தம்பி. உங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? சார் கெமிஸ்ட்ரி சார், 10th 11th எடுத்தாரு சார். அவர் பேர்? வேல்முருகன். சரி, அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தினாரு? ஒரு நாள் ஏதோ ஒன்று லெசன் எடுக்க வந்தார். என்ன நினைச்சாரு இந்த திடீர்னு வச்சுட்டு அவர் கதையை ஒன்று சொன்னார். 6 வார்த்தை சொன்னார். அப்பா, அம்மா, அன்பு, அறிவு, அழகு, அரசியல். இந்த 6 வார்த்தையில தான் எல்லாமே உலகமே அடங்கும். அப்பா தான் எல்லாமே. அம்மா, அன்பை வந்து எல்லாருக்கும் காட்டணும். நம்மளை யாரும் தப்பா பேசினாலும் அவங்களுக்கே அன்பு காட்டணும். அறிவு தான் இந்த உலகத்துல எல்லாமே சிறந்த செயல்னு சொன்னாரு. அரசியல், அஞ்சாமை, யாருக்கும் பயப்படக்கூடாது.
ஏன் நம்மளே தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி கேட்கணும். அதுலேருந்து அவர் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. ஆனால் அடிப்பார், எதுக்கு மார்க்குக்கு மட்டும்தான் அடிப்பார், வேறு எதுக்கும் அடிப்பார். சரி, ஓகேப்பா. அவங்க வேல்முருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெமிஸ்ட்ரி வந்து எடுத்திருக்காரு. உங்களுக்கு நல்ல அவர் சொன்ன ஒரு கருத்து உங்களுடைய இன்றைக்கும் அவரை மறக்காமல் உங்களோட நெஞ்சில் நிறைந்த ஆசிரியராக இருக்கார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த ஆசிரியர் இதில் பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி தம்பி. இன்று செப்டம்பர் 5 ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பிஜிபி மருந்தியல் குழுவினுடைய இறுதி ஆண்டு மாணவிகள் நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துட்டு தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்களுடைய மலரும் நினைவுகளை நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூறும் விதமாக அவங்களோட பற்றின பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு மாணவி நம்மளோட பேசியிருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேரு? சாருமதி சார். சாருமதி, எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? கரூர். உங்களோட மனதில் நின்ற ஆசிரியர் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? நான் 6th to 10th வரையும் எனக்கு இங்கிலீஷ் எடுத்தாங்க. அவங்க பேர் வந்து சின்னராணி. அவங்க வந்து நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து ஒழுக்கம்னா இப்படி தான் இருக்கணும், அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், அதனால வந்து ஒழுக்கம்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பொண்ணுங்க இருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அந்த ஸ்கூலில் வந்து எனக்கான லீடர்ஷிப் வந்து உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிறையா விஷயத்தில் அவங்க சொல்லி அந்த ஒரு இதை வந்து எனக்கு நிறையாவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் படிப்பை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, வெளி வாழ்க்கையை வந்து கற்றுக்கணும், படிப்பு மட்டும் எல்லா பக்கமும் உதவாது, வெளியில் வந்து நிறைய கற்றுக்கிட்டா தான் அங்கே போய் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து அங்கே வந்து பேண்டுன்னு ஒரு இது இருக்கும், அதில் நான் எவ்வளோ தூரம் இது பண்ணாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட தான் போய் சொல்லுவேன், மேம் இந்த மாதிரி நான் லீடராக இருக்கேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேங்கிறப்ப அவங்க பிளெஸிங் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அது பெருசாக இருக்கும். எப்பயுமே எங்கேயாவது பார்த்தா அவங்கள்ட்ட பேசணும் அந்த மாதிரி இது இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. மற்றபடி வந்து அவங்களுக்கு நிறைய எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப அருமைமா. இந்த ஆசிரியர் தினத்தில் இங்கிலீஷ் மேடம் சின்னராணி அவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் நிறைய படிப்பு தாண்டி ஏன்னா படிப்புங்கிறது எல்லாருமே சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்தான் எல்லா ஆசிரியருமே. ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு தனித்துவமாக விளங்குறது எப்படின்னா அவங்களோட ஆளுமையில என்ன மாதிரியான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி அழகாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொன்னீங்க. அதுக்கு இந்த ஆசிரியர் வாழ்த்துக்களை வந்து உங்கள் சின்னராணி மேடம் அவங்களுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நன்றிம்மா. தேங்க்யூ சார். இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவர்கள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு தங்கள் மனதில் நின்ற ஆசிரியருடைய மலர் நினைவுகளை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்மளோட பேசுறதுக்கு ஒரு மாணவன் வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் சார், என் பேர் பாலமுந்தன். பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் படிச்சிருக்கேன். ஃபைனல் இயர் பிஃபார்ம். 30 சார். உங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதுக்கான காரணம் என்ன சொல்லுங்களேன் எங்களோட. நான் ஸ்கூல் வந்து படித்தது ஃபுல்லாக வந்து செப்பரேட் பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனியாக இருக்கும் சார். காலேஜ்னு வரப்போ ஆதவன் சார். ஆதவன் என்ன அவர் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறார் உங்களுக்கு? ஃபார்மகானசி அண்ட் பைத்தகன்ஸ். சரி சரி தம்பி. அவர் வந்து நான் எவ்வளோ டவுட் ஃபீல் பண்ணாலும் சரி, எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஃபீல் பண்ணாதா எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு சார். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவார், அந்த மாதிரி இருப்பார் சார். ஓகே, சிறப்பாக சொன்னீங்க. இன்றைய ஆசிரியர் தினத்தில் ஆதவன் சார் அவர்களுக்கு வந்து நம்ம நேயர்கள் சார்பாக ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தம்பி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பிஜிபி சமுதாய வானொலி 90.8 தொட்டதெல்லாம் ஹிட்டு. நேயர்களே, இன்று செப்டம்பர் 5 ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்களுடைய மலரும் நினைவுகளை நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஒரு மாணவன் வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உங்க பேரு? ரோஷன் விஜய் சார். ஓகேப்பா, உங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சார், நான் 12th படிக்கும் போது தினேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் இருந்தார் சார். அவர் பிசிக்ஸுக்கு வந்தார். நாங்கள் கொரோனா பேட்ச், அதனால் 3 மாதம் தான் கிளாஸ் நடந்துச்சு. 12th முன்னாடி 11th இருக்கட்டும் 10th இருக்கட்டும் அப்போல்லாம் எனக்கு பிசிக்ஸ் சுத்தமாக வராது. 10th எக்ஸாம்லேயே வந்து 1 மார்க் மட்டும் தான் எழுதினேன். 5 மார்க்கை தொடல, 2 மார்க் தொடல, நார்மலாக 1 மார்க் மட்டும் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தேன். பிசிக்ஸ் பக்கமே கை வைக்கல. 11th அப்படி தான். 11th நாங்கள் எழுதவே இல்லை. அப்புறம் 12th வரும்போது 3 மாதம் தான் இருந்துச்சு. அந்த 3 மாதமும் எப்படி ஒரு ஸ்டாஃப் எடுக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுவார் சார். இப்போ பசங்க இருக்காங்கன்னா எல்லா பசங்களையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு லெசன் எடுப்பார் சார். நான் அந்த 3 வருஷம் படிக்காததை அந்த 3 மாதத்தில் ஃபுல்லாக படித்தேன் சார். ஓகே ஓகே. அதனால் எனக்கு அவர் ஒரு மாதிரி மைண்டில் அதையும் தாண்டி அவர் இந்த டிசிப்ளினையும் ரொம்ப நிறையா சொல்லி தருவார் சார். அந்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் சார். நார்மலாக வந்து எங்கேயும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அவன் படித்த அதே ஸ்கூல் தான். சரி சரிப்பா. பேசக்கூடாது, படிப்பிலே தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன இடத்துல இவர் வேறு மாதிரி சொன்னார். இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பு எது கரெக்ட் எது அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சு நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. இது ரெண்டும் இருக்குது.
உனக்கு உன் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அது மாதிரி ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ரூட்டை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்தார் சார். சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வழி நடத்திருக்காரு. ஓகே, சிறப்பு தம்பி. இந்த ஆசிரியர் தினத்தில் உங்களுடைய தினேஷ் சாருக்கு வந்து நம்ம நேயர்கள் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நேயர்களே, இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில பிஜிபி மருந்தியல் கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியருடைய மலரும் நினைவுகளை நேயர்களோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. பல மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டு தங்களுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்களை பகிர்ந்துருக்காங்க. கடைசியா ஒரு மாணவர் வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி, உங்க பேரு? பி சூரிய பிரகாஷ் சார். பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். பிஜிபி காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் படிக்கிறேங்க சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கொடைக்கானல்லேருந்து வரீங்க சார். ஓ, கொடைக்கானல். நாங்கள் எல்லாம் அங்கே உங்களே தேடி வருவோம், நீங்கள் எங்களே தேடி வந்திருக்கீங்க. ரொம்ப அருமை. சரி தம்பி, உங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அதுக்கான காரணம் என்ன? ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருக்கோங்க சார். ஆனால் அங்கே எனக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லைங்க சார். ஃபார்மசி எடுத்து வந்தேங்க சார். இங்கே வந்த பின்னாடி என்னுடைய ஒரு லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிற ஒரு சார்னா சையத் சார். ஆமாங்க சார். அவர் ஷூட்டிங்ஸ் எடுத்தாருங்க சார். ஷூட்டிங்ஸ் இருக்கிறப்ப ஒரு நிறைய சொல்லி தருவாருங்க சார். டிசிப்ளின் சொல்லி தருவார், எப்படி படிக்கணும்னு சொல்லி தருவாருங்க சார், எப்படி நோட்ஸ் இருக்கணும். இன்ன வரைக்கும் என்கிட்ட கான்டாக்டில் இருக்காருங்க சார். போன வாரம் கூட நல்லா பேசி என்னை மோட்டிவேட் பண்ணுவாருங்க சார். நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணு, பாஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி எப்படி இருக்குன்னு கற்றுக்கோ. வேற என்ன அவரை பற்றின ஒரு சுவையான நிகழ்வுன்னு என்ன சொல்லுவீங்க? நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாருங்க சார். நோட்ஸ் எல்லாம் எதுவும் ரெஃபர் பண்ணக்கூடாது, நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் யூஸ் பண்ணி பழகுன்னு சொன்னாருங்க சார். சரிப்பா. வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தணும்னு சொன்னாருங்க சார். வாய்ப்புகளை இனிமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாங்க சார். இன்ன வரைக்கும் அப்படி தாங்க சார் சொல்கிறாரு. ஒரு ஆர்டிகல் இது பண்ணாலும் சரி அவர் கைட் பண்ணுவாருங்க சார் நிறைய. இன்ன வரைக்கும் கூட ஜிபேட் படிக்கிறேங்க சார். அதுக்கு எனக்கு இன்னும் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சார். கைட் பண்ணி ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஜிடிசியில் ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காருங்க சார். சரிப்பா. ஜிபேட்னா அது என்ன? பிஃபார்ம் முடிச்சுட்டு போன முன்னாடி எம்ஃபார்முக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்க சார். ஓகே. அந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ கைட் பண்ணிட்டு இருக்காருங்க சார். சிறப்பு தம்பி. இன்றைய ஆசிரியர் தினத்தில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆசிரியர் பற்றின ரொம்ப அழகான நினைவுகளை படிப்புலையும் சரி ஒழுக்கத்துலையும் சரி எதிர்கால வாழ்க்கைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக நிறைய பயனுள்ள கருத்துக்களையும் வழிநடத்தி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆசிரியருக்கு நம்ம நேயர்கள் சார்பாக இன்றைக்கு வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நேயர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தம்பி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக பிஜிபி மருந்தியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு தங்களுடைய மனதில் நின்ற ஆசிரியர்களுடைய மலரும் நினைவுகளை நம்ம நேயர்களோட இது வரைக்கும் கலந்துட்டாங்க. பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் அவங்களுடைய மலரும் நினைவாக வெளிப்படுத்தினதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை வந்து முதன்மையாகப்படுத்தி ஆசிரியர்கள் அவங்களுக்கு மாணவர்களை வழிநடத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மதிப்பெண் இதெல்லாம் கூட எல்லாருமே வாங்கியிருக்கக்கூடிய ஒன்று தான். ஒரு மனிதனை முழு மனிதனா இந்த சமூகத்துக்கு ஒப்படைக்கக்கூடிய ஒரு செயல்னா அது ஒழுக்கம். திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடையன்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 குறள் வந்து சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் தான். ஏன்னா படித்த கல்வியை கூட நம்ம மறந்துட்டா மறுபடியும் கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிற அழகான அந்த திருக்குறளாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆசிரியர்களை பற்றின மலரும் நினைவுகளை நம்ம நேரோட பகிர்ந்துக்கிட்ட பிஜிபி மருந்தியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவர் அனைவருக்கும் நம்முடைய நேர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.